Hello friends, இந்த வீடியோவில் பைத்தானோட டிக்ஷனரி மெத்தட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டிக்ஷனரியில் ஒரு ஐட்டத்தை எப்படி ஆட் பண்ணுறது, வெறும் கீஸ் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, வேல்யூஸ் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுலாம் பார்த்தோம். சிமிலராக ஒரு ஐட்டத்தை டெலீட் பண்ணுறதும், அதே போல் ஒரு வேல்யூவை எப்படி நம்ம கெட் பண்ணலான்றன்னு பார்த்தோம். இதே ஒரு வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னும் போது டைரெக்டாக கரஸ்பாண்டிங் கீயை யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க்கர்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஒர்க்கர்ஸ் ஒரு கீ வேல்யூ கொடுத்துக்கிறேன். EMP 100 கொடுக்கலாம் அதோட வேல்யூவா. இப்போ நான் ஒர்க்கர்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணதுனால நியூ ஐட்டமாக இன்க்ளூட் ஆயிருக்கு. இதையே நான் கேபிட்டல் லெட்டராக யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ மாறி இருக்கும். எகெயின் செக் பண்ணலாம். இப்போ நான் லலி கொடுக்குறேன். EMP 200 கொடுப்போம். ஸோ ஒர்க்கர்ஸ் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். EMP 34 இருந்தது, EMP 200 மாறி இருக்கு. நான் சேம் நேம் ரெஃபர் பண்ணதுனால எனக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ மாறி இருக்கு. இதையே நான் வேற நேம் கொடுக்கும்போது நியூவா ஒரு ஐட்டம் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்தோம்னா லென்த் ஆஃப் த ஐட்டம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க 4 டிஸ்பிளே ஆகுது. மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம், பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. சிமிலரா லூப் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ரெண்டு டிக்ஷனரியும் சேமா இருக்கா இல்லையா, அதே போல நம்ம கம்பேரிசனும் பண்ணிக்கலாம். ஃபார் கீ இன் எம்ப்ளாயீஸ் பிரிண்ட் கீ கமா காலன், எனக்கு வேல்யூவும் பிரிண்ட் ஆகணுன்றதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்க கீ அண்ட் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எத்தனை கீ இருக்கோ அத்தனை கரஸ்பாண்டிங் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணுன்றதுனால நான் இந்த லூப் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கீ கொடுத்ததுனால சந்தோஷ் வந்து எம்ப்ளாயீஸ் ஆஃப் கீ கொடுக்கறதுனால கரஸ்பாண்டிங் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் லூப்பிங். இதே மெம்பர்ஷிப் கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிக்கலாம். கீ கொடுத்துட்டு இன் டிக்ஷனரி நேம் கொடுக்குறேன், ட்ரூன்னு வருது. இதே இல்லாத நேம் கொடுக்கும்போது நமக்கு ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா, இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போ ரெண்டு டிக்ஷனரி இருக்குது, ரெண்டுமே சேமா இல்லையா, நம்ம ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுவும் எம்ப்ளாயீஸும் சேமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்ன்றதுனால ஃபால்ஸ் வருது. ஏன்னா ஒர்க்கர்ஸில் வந்து 4 ஐட்டம் இருக்குது, இதே எம்ப்ளாயீஸில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. நாட் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ வரும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லாத காரணத்தால் ட்ரூ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுவும் நாட் ஈக்குவல் டு மட்டும் தான் நம்ம செக் பண்ண முடியும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு செக் பண்ண முடியாது. இது வந்து பூலியன் வேல்யூஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிக்ஷனரினா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட மெத்தட்ஸ்லாம் என்னென்னு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம லாம்டா டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.